ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஓம் வாஸ்து புருஷாய வித்மகே பூமி புத்திராய தீமகி தன்னோ வாஸ்து பிரச்சோதயாத். வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது அட்சய வாஸ்து முறையில் நிறைய பேர் இந்த வீட்டு மனை வாங்கும் பொழுது இந்த தெருக்குத்து அப்படின்ற நிகழ்வை ஃபேஸ் பண்ணுவாங்க. அது அட்சய வாஸ்து முறையில் அது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வீட்டு மனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே எந்த ஒரு மனைக்கும் 8 திக்குகள் இருக்கும். அதாவது கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு. இந்த தெருக்கூத்து அப்படின்றது இந்த 8 திக்கில் எந்த இடத்துலனாலும் வரும். நம்ம சைட்டு வாங்குறப்ப இருக்கலாம், நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். அப்போ பொதுவாக என்ன புரிதல் இருக்குது அப்படின்னா, தெருக்கூத்து இருந்தாலே அந்த மனை வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் இந்த தெருக்கூத்து எங்கே இருக்குன்றது தான் முக்கியம். இதைத்தான் அட்சய வாஸ்து முறை சொல்லுது. எங்கே இருக்கலாம் அப்படின்னா, கிழக்கு பக்கம் உங்களுக்கு தெருக்கூத்து இருக்குது, இல்லை வடக்கு பக்கம் இருக்குது, இல்லை வடகிழக்கு பக்கம் இருக்குன்னா இது சாதகமான தெருக்கூத்து தான். இந்த மாதிரி இருக்கிற மனைகளை நீங்கள் வாங்கினீங்கன்னா அது பெரிய பாசிட்டிவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. மற்ற இடங்களில் தவிர்க்கிறது நல்லது. ஆனால் இதை நம்ம சூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகம்தான் அதுக்கான நிகழ்வை சொல்லும். உங்கள் ஜாதகத்தில் அதுக்கான அமைப்பு இருக்குது. நீங்கள் இந்த தெருக்குத்து தான் வாங்குவீங்க, இந்த நிகழ்வுலாம் இருக்குன்னா அது அப்படி தான் நிலம் அமையும். வீட்டு மனையே அப்படி தான் அமையும். பட் எல்லா தெருக்குத்துங்களையும் நம்ம ஒதுக்கக்கூடிய தன்மைகள் இல்லை. நான் சொன்ன மாதிரி கிழக்கு, வடகிழக்கு, வடக்கு, இந்த 3 தெருக்குத்து உள்ள நிலங்களை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதோட நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, கிழக்கு வாங்குறாங்கன்னா உங்களுக்கு செல்வாக்கு உயரும். அவங்க ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதே போல் வடகிழக்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, ரொம்ப அந்த ஞானம், அந்த அறிவு அப்படின்றது வளரும். ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். வடக்கு அப்படின்றது வாங்கினா அந்த புத்தி, செல்வம், இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரும். அப்போ இந்த 3 தெருக்குத்துக்களும் அந்த வீட்டு மனைக்கு சாதகமாக தான் இருக்கும். பொதுவாக நம்ம எதையுமே ஒன்றும் முடிவு பண்ண முடியாது. 8 திக்கு இருக்குது. 8 திக்கில் எங்கே தெருக்குத்து வருதுன்றது தான் முக்கியம். மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா மற்ற திக்குகள்லாம் கொஞ்சம் சாதகமாக இல்லை. அந்த மாதிரி வருது அப்படின்னா நம்ம தவிர்க்கிறது நல்லது. இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்ததி மற்றும் அட்சய வாஸ்து முறைகளை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை, சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.